டாக்டர் ஐயா ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. அறிமுகப்படுத்திட்டு நீங்க அவரை டாக்டர் ஐயா அறிமுகப்படுத்திட்டு அப்படியே ஆரம்பிக்கலாங்க ஐயா. எல்லாத்துக்கும் மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டா எப்படிங்க? இல்ல பேசும்போது கட் பண்ணி விட்டுருங்க. கொடுத்துருங்க ஐயா. இல்ல மியூட் அவங்க ஐயா பேசும்போது மியூட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதிலா அன்மியூட் பண்ணிக்கலாம். வரும்போது ஓபன் பண்ணி விடலாம். ஓகே. இப்ப எல்லாமே மியூட் ஆயிருச்சு. டாக்டர் சார் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம் சார். நன்றி ஐயா. நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தெரிந்த தலைப்பு காயகல்பம். அதுல தெரியாத கருத்துக்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. காயகல்பம் யாருக்கும் புதிதில்ல, அன்றாடம் செய்து வருவதே. இதுல என்ன புதிய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீண்ட காலமாக ஒரு தெளிவான பதில் இல்லாம இருக்கிற ஒரு கேள்வி. இந்த ஆற்றல், பதங்கப்படுற ஆற்றல் மூலாதாரத்திலிருந்து எப்படி சகசிராதாரத்துக்கு போகுது, எந்த வழியா போகுது அப்படிங்கிறது நீண்ட நாளாக இருந்துட்டு வர்ற கேள்வி. பல பதில்களோடு இருந்துட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த வழியா போகுது அப்படிங்கிறதுக்கு யார் பதில் சொல்றீங்க? கலாவதி அம்மா, கரூர். வாழ்க வளமுடன் ஐயா. இவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. செல்வராணி, நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அன்மியூட் பண்ணி பேசுங்க. அவங்களுக்கு ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்மளுடைய முதுகு தண்டுவடம் வழியா மேல போகுதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். சரி, வேற கருத்துக்கள் இருக்குதா? சொல்லுங்க சீக்கிரம். பாரதிதாசன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். எங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு? ஐயா வணக்கம். இப்ப உள்ள வந்தீங்க, தெரியாம கைப்பிடிச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, தெரியாம போயிடுச்சுங்க. ஓகே ஓகே. சரி சரி சரி. சரிங்க, நன்றிங்க. ரோகிணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. சுழுமுனை நாடி வழியாக மேல போறதா நான் நினைக்கிறேங்க. என்ன மேல போகுது அப்படின்னு யோசிக்கலாமா? டாக்டர் ரங்கசாமி ஐயா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். டாக்டர் ரங்கசாமி ஐயா, ரங்கசுவாமி ஐயா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. கலாவதி அம்மா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மாவும் ஏற்கனவே ஒரு கருத்து சொன்னாங்க, தண்டுவடத்தின் வழியாக, முதுகு தண்டு வழியாக போகுதுன்னு ஐயா. அடிஷனல் நான் என்ன நினைக்கிறேன்னா, மூலாதாரங்கிற சக்கரத்துல இருந்து 6 சக்கரங்களின் வழியாகவும் 7வது சக்கரமான துரியத்துக்கு போய் சேருதுங்க ஐயா. அப்புறம் இது எப்படி போகுதுன்னு என்னுடைய கருத்துங்க. இது தவறாக கூட இருக்கலாங்க. அந்த ஓஜஸ் என்பதுங்க ஐயா, வேப்பர் வித் லிக்விட், ஜஸ்ட் லிக்விடேட்டடா வேப்பரா போகுதுன்னு என்னுடைய கருத்துங்க ஐயா. சரிங்கய்யா. இதுல என்ன மேல போகுது, மேல போறது என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எது கடையப்படுது? செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் கடையப்படுதுங்க ஐயா. அது கூட வேற என்ன இருக்கு? பெல்விஸ்ல அந்த
குழியில இருக்கிற கண்டென்ட்ஸ் ஆஃப் த பெல்விக் கேவிட்டி அதுல இருக்கிறது அது பூரா கடையப்படுது. கடையப்படுறது லிவட்டர் எனை அப்படிங்கிற தசை. அந்த தசையினுடைய அமைப்பு வேற எந்த தசைக்கும் இல்லாத ஒரு பெக்கூலியர் அமைப்பு. அது ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது. அது அந்த மசில் தோன்றுவது இந்த பெல்விக் எலும்புல சுத்தி ரவுண்டா இதாகுது. அது இன்சர்ட் ஆகிறது நடுவுல சென்ட்ரலா டெண்டினஸ் போர்ஷன். அது தசை இல்லாத நார்பகுதியாக ஒரு பகுதியாக இருக்குது, அங்கே இருக்குது. அது சுருங்கும் போது பனல் மாதிரி இருக்கிற தசை பிளாட் ஆகும். மேலும் இது ரவுண்டா தசைகள் ஆரம்பமாகி சென்டர் பாயிண்ட்ல முடியறதுனால அவைகள் ஒரு ஸ்பைரல் ஆக்ஷனோட இருக்குது, ஒரு சுழற்சியோட வந்து சேருது. அதனால இந்த தசை சுருங்கும் போது ஃப்ளாட் ஆகுது, அந்த ஃபனல் ஷேப் மாதிரி தட்டையாக வருது. அது ரிலாக்ஸ் ஆகும்போது மீண்டும் வந்துடுது. இது நாம ஒவ்வொரு தடவையும் சுருக்கி விரிக்கும் பொழுது ஒரு சுழல் இயக்கம் உண்டாகுது. அந்த சுழல் இயக்கம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணா என்ன ஆகும்? அந்த பெல்விக் கேவிட்டியில பஞ்சபூதங்களும் இருக்குது, கெட்டி பொருள் இருக்குது, திரவம் இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, காந்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இவைகள் எல்லாமே சுழலப்படுது, ஸ்பின்னுக்கு ஆளாகுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவைகளினுடைய அடர்த்திக்கு தகுந்த மாதிரி அவைகள் பிரிக்கப்படுது. அப்போ கெட்டி பொருள் எல்லாம் கீழே தங்கிக்குது, அந்த வெப்பமும் நீரும் அதற்கு மேல வந்துடுது. அந்த வெப்பத்துக்கும் மேல வெப்ப காற்று, உஷ்ண காற்று அங்கே நிக்குது. அதற்கும் மேல இந்த காந்த ஆற்றல் நிக்குது. இப்போ இந்த பிளட்டை வச்சு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம்னா நம்ம சுழல் இயக்கத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னா செல்கள் எல்லாம் கீழே படிஞ்சிருது. அதுக்கப்புறம் கிளியர் ஃப்ளூயிட் வருது. அதுக்கப்புறம் மேல ஒரு நுரை மாதிரி நிற்குது. அந்த நுரை மாதிரி நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அது கொழுப்பு. அது திரவத்துல மேல மிதங்குது. அதுல காந்தமும் என்ரிச்டா இருக்குது. ஸோ இதுல அந்த காந்தம் போறதுக்கு ஏதாவது வழி வேணுமா? தேவையில்லை, அது எப்படி வேணாலும் போயிடும். இந்த மேல எது தள்ளுது? இந்த கடையப்பட்ட பெல்விக் கண்டென்ட்ஸ்ல மேல் நோக்கி தள்ளப்படுறது எதனால? அதுதான் அந்த ஓஜஸ் மூச்சு. நாம மூச்சு இழுக்கும் போது அந்த நாக்கை மடிச்சுக்கிட்டு மேல இழுத்தோம் அப்படின்னு சொன்னா காற்று நேரா கபாலம் நோக்கி போகுது, உச்சியை நோக்கி போகுது, மார்பு விரியுது. அந்த உள்மூச்சு எடுக்கும்பொழுது மார்பு விரியறதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் மார்புல உண்டாகுது. அந்த நெகட்டிவ் ப்ரெஷரை சரி பண்ணுவதற்காக இந்த பெல்விஸ்ல இருக்கிற அடிவயிற்றுல இருக்கிற கண்டென்ட்ஸ் அது மேலே போகுது. அதுல மேலே போகும் பொழுது அந்த அதனுடைய அடர்த்திக்கு தகுந்த மாதிரி கெட்டி பொருளா இருக்கிறது அங்கேயே மூலாதாரத்திலேயே தங்கிடுது. இதுல மேல வரும் பொழுது அந்த ஓஜஸ் ஆற்றல் நமக்கு முக்கியமாகப்படுது. அது வருது. அது இல்லாம உயிர் அணுக்களும் லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள்ஸும் அதுவும் போகுது மேல. இதையெல்லாம் சேர்த்து தான் மேல இழுத்துட்டு போகுது. அங்கே மேல போகும் பொழுது தொண்டை குழிக்கு பக்கத்துல ஒரு மாற்றம் நடக்குது. என்ன? காற்று வெளியே மூக்கு வழியா வெளியே வந்துடுது. காற்றோடு கலந்த காந்தம் அது நேரா மூளையினுடைய அடிப்பகுதியில போய் நேரா கபாலத்துக்கு உள்ளார போகுது. அங்கே போய் அது மூளையோடு கலக்குது.
அப்படிங்கிறது. இதுல கடையப்பட்ட எல்லாமே மேல போறது இல்ல, அதது அங்கங்கே நின்னுக்குது. பஞ்சபூதங்கள்ல அதனுடைய அடர்த்திக்கு தகுந்த மாதிரி கெட்டி பொருள் எல்லாம் மேல போறதே இல்லை, அங்கேயே நின்னுக்குது. ஆனா இந்த நீரும் நெருப்பும் காற்றும் மேல போகுது. அது எல்லாத்த விட அதிவேகமாக போகக்கூடியது இந்த ஆகாஷ். இந்த அதுல விண்களும் இந்த காந்த ஓஜஸ் ஆற்றலும் அதிவேகமா போகுது. இது நேராக மூளைக்குள்ளரே போகுது. அது நம்முடைய கேசரி முத்திரையினால அது மேல போகுது. அது மூக்கு வழியா வெளியே வர்றதில்லை. மூக்கு வரைக்கும் காற்றும் காந்தமும் ஒன்னாவே வருது. அதற்கும் மேல இங்க பிரிஞ்சு காந்தம் கபாலத்துக்குள்ள போகுது, காற்று மூக்கு வழியா வெளியே போகுது அப்படிங்கிறது ஒரு செய்தி. சோ அடுத்த கேள்வி தியாகராஜன் ஐயா கேக்குறீங்களா? ஐயா தியாகராஜ் ஐயா, டாக்டர் சார் வாழ்க கூப்பிடுறாங்களா? வளமுடன். கை உயர்த்திருக்காங்க ஐயா, நிறைய ஒவ்வொருத்தரும் கேட்க சொல்லாங்க ஐயா. கலாவதி அம்மா எனக்கு தெரியல, நீங்க ஒவ்வொருத்தரா கூப்பிடுங்க. கலாவதி அம்மா கேட்க வரலைங்கய்யா. ஐயா கேட்டதை சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா ஐயாவே இப்ப எல்லா விதம் சேர்த்து சொல்லிட்டாரு. நான் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது நம்ம சிலிண்டர்ல லிக்விட் இருக்கா கேஸ் இருக்கா, லிக்விடு. அப்ப இந்த லிக்விட் எப்படி கேஸா மாறுச்சு, அது போல நாம இந்த கடையிறதுனால அதாவது விந்துநாத குழம்பு கடையும் போது நரம்புகள் என்ற மத்து போட்டு கரையிற மாதிரி அப்படின்னு சொல்லி அது அப்படியே கேஸ் ரூபத்துல மேல ஏறுது அப்படி இருந்தா சொல்லி நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேங்கய்யா. அது கரெக்டு தானே அப்படிங்கிற சந்தேகம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்கய்யா. ஆனா நான் இந்த சத்து பொருட்களை தனித்தனியெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா இப்ப சொல்லிடுறேன், நம்ம கேஸ் சிலிண்டர் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி மேலே ஏற்றுறோம். அது உடம்பு பூரா கேஸ். நம்ம திரும்ப பல் எடுக்க வழியா விஷன்னு விடும்போது எல்லாம் உடல் பூரா எல்லா செல்களுக்கும் அது பரவுது. அது கோட்டிங் மாதிரி, அது மேல்பூச்சி மாதிரி எக்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுதாங்க கரெக்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்கம்மா. அதுல இந்த கெட்டி பொருள்கள் எல்லாம் மேல போறது இல்ல. அதுதான் அதனால போகாது தானே கெட்டி பொருள். ஆமா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேஸ்ல இருந்து லிக்விட் கேஸ்ல இருந்து கேஸ் அழுத்தம் குறையும் பொழுது அங்கே தானா கேஸ் ஆயிருது அப்படிங்கிறது சரிதான். ஓகே. ஆனா இந்த மூச்சு இழுக்கும் போது மேல இருக்கும்போது ஓஜஸ் மூச்சுல உள்மூச்சு இழுக்கும் பொழுது நமக்கு வயிற்றுலயும் அதற்கு மேல் பகுதியிலையும் ஒரு நெகட்டிவ் பிரஷர் உண்டாகுது. அது நெஞ்சில மார்பினுடைய விரிசல் ஏரியா ஜாஸ்தியா இருக்கிறதுனால நெகட்டிவ் பிரஷர் அங்க அதிகமாக இருக்கும். அந்த கவர்ந்து இழுக்குது. அது பெல்விக்கில் இருக்கிறதுல அது மேல இழுக்குது. அது ஜாஸ்தியா அந்த சுழுமுனையில போகுது அப்படிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அது காலியா இருக்குது. அந்த காத்து ஒன்னா மேல போகும் பொழுது இந்த ஓஜஸ் ஆற்றல் என்ன ஆகும், அது போக போக எது வழியா போகுதோ அது வெளியில எல்லாம் அது கம்மியா இருக்கிற இடங்கள்ல அது கரைஞ்சுதான் வரும். ஆனா அந்த தொண்டைக்குழிக்கு பக்கத்துல வரும்போது நாம நாக்க மடிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த காற்று மூக்கின் வழியாக வெளியே வந்துருது. இந்த காந்த ஆற்றல் மட்டும் நேரா மேல போயிடும். இந்த இதுல எது வழியா போகுது அப்படிங்கிறதுக்கு மேல போறது காந்த ஆற்றல் தானே. அந்த அதுக்கு ஏதாவது தடம் வேணுமா? தடம் இருக்குதா? இல்ல. அது எது வேணாலும் ஊடுருவி போயிரும். அதனால தடம் தேவையில்லை. ஒரு காலத்துல நிறைய எது வழியா போகுது, வர்டிப்ரா எலும்புகள்ல இருக்கிற வீனஸ் பிளக்சஸ் வழியாக போகுது அப்படின்னு நிறைய எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் சேரும்போதே அது
எல்லாம் விட்டுட்டாங்க. ஓகே இந்த ஓகே. கேஸா மேல போறதுனால ம் அதுக்கு தடம் ம் தேவையில்லை, ம் அதுக்கு ஒரு ம் பாதை அவசியம் இல்லை ஓகே அப்படிங்கிறது. ஓகே. இருந்தாலும் அந்த ம் உடம்புக்குள்ளார ம் செஸ்டுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார ம் நெகட்டிவ் ப்ரெஷர் அது ம் நேரா இருக்கிறது அந்த ம் முதுகந்தண்டை சார்ந்தே போகுது அப்படின்னு ம். சொல்லலாம். ஓகே. ஓகே, ஓகே. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க லீலா வளமுடன். வினோதன், லீலா வினோதன் அன்மியூட் பண்ணியிருக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க சொல்லுங்க. வளமுடன் ஐயா. நான் லீலா வினோதன் ஐயா. என்னுடைய சந்தேகம் வந்து 2 சந்தேகம் ஐயா. ஒண்ணு சொல்லுங்க. வந்து SVF செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் இஸ் கலெக்டர் அட் த டெஸ்டிஸ் ஃபார் த ஆண்களுக்கு அண்ட் பெண்களுக்கு டெஸ்டிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பாம் அண்ட் பெண்களுக்கு ஓவரியில கருமுட்டையா இருக்கு. ஸோ நம்ம காயகல்பம் பண்ணும்போது மூலபந்தம் அஸ்வினி முத்திரை போடும்போது அதில் இருக்கிற துகள் பார்ட்டிக்கல் இது இட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேஜ், ஸ்பாம் இஸ் இன் லிக்விட் ஸ்டேஜ். நார்மலி தட் லிக்விட் வில் எவாபரேட் அண்ட் இட் வில் பிகம் விண்ட் பார்ட்டிக்கல் ஆர் ஜீவகாந்தமா கண்டினியூஸாக வெளியே உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அட் த சென்டர் ஆஃப் மூலாதார ஸ்பைரல் ரொட்டேஷனில் ஸ்வர்ல் ஆகிட்டு அந்த விண்துகள்கள் அது ஜீவகாந்தம் உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. ஸோ அப்படி பரவிட்டு இருக்கும்போது இது வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெல்விக் போர்ஷனில் தான் சர்க்குலர் ஸ்பைரல் ரவுண்ட் ரொட்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த பெல்விக். If there is a mistake, you please correct me later, sir. I will totally tell. You can correct me. You can correct me. So, இப்போ நம்ம இந்த அஸ்வினி முத்திரை நார்மல் பர்சன் வித்தவுட் காயகல்பம் that SVF is getting dissipated. It is in the liquid form. SVF is in the liquid form. It is getting dissipated as a ஜீவகாந்தம் like விண்துகள்கள் in the form of நீங்கள் சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் ஜீவகாந்தமாக உடம்புல பரவிட்டு இருக்கு. காயகல்பம் பண்ணும்போது அதை திணிவு பெறுது. அது வந்து நல்ல ரொட்டேஷனை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி இன்னும் நல்ல சக்கிங் ஃப்ரம் த எஸ்விஎஃப்ல இருந்து தட் பார்ட்டிகல் இஸ் சக்டு ஃப்ரம் எஸ்விஎஃப் அண்ட் கெட்டிங் ரொட்டேட்டட் அண்ட் கோயிங் அப்வர்டு. திஸ் இஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் டூரிங் த காயகல்பா process. And second doubt is when it goes to the லீலா வினோதன் ஐயா, இப்ப நீங்க கேள்வியே கேட்கல, உங்களுடைய புரிதலை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. கேள்வி இதுதான் ஐயா. என்னுடைய கேள்வி இந்த மாதிரி நடக்குதா இல்ல வேற மாதிரி நடக்குதா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. கேள்வியா ஐயா. நான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க ஐயா. டெஸ்டிஸ்லயும் ஓவரியும் தான் எஸ்விஎஃப் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது எஸ்விஎஃப் அப்படிங்கிறது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாம் சேர்ந்த ஒண்ணுக்கு அந்த பேர் கொடுக்குறாங்க. அது எஸ்விஎஃப் ஆகவே இருக்குது மூலாதாரத்துல, அந்த கருமையத்துக்கு பக்கத்துல. இது உடம்புல ஒரு பயோமேக்னெட்டிக் சர்க்குலேஷன் ஒரு சுழலாக ஓடுது. அந்த சுழலாக ஓடும்போது உயிரோட்டத்து கூட சேர்ந்து அது சுழலாக ஓடுது. அந்த உயிரோட்டம் கூட கருமையத்துல ஆரம்பிச்சு உடம்பு பூரா பரவி திரும்பவும் கருமையத்துக்கே வந்து சேருது. இந்த சுழல்ல நமக்கு இந்த உடலுக்குள்ளார இருக்கிற ஜீவகாந்த களம் 4 லேயரா பிரியுது. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுழல்ல இருக்கிறதும் கெட்டி பொருள் எல்லாம் மத்தியிலையும் காந்தம் எல்லாம் வெளியவும் இருக்குது. அந்த மாதிரி போகுது. அது நாம ஓஜஸ் மூச்சு எடுக்கும் போது அந்த சென்ட்ரல் போர்ஷன்ல இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல அதிகமா மேல போகுது அப்படிங்கிறதும். இது டெஸ்டிஸுக்கும் ஓவரிக்கும் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அதுல
இந்த எஸ்விஎஃப் கொஞ்சம் அதிகமா இருக்குது அவ்வளவுதானோ தவிர எஸ்விஎஃப் உடம்பு பூரா இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறதும். அது சரிங்க அந்த சரி எஸ்விஎஃப் மேல ஏத்தும் போது நம்ம அதை ஓஜஸ் மூற்றாக மாற்றி ஏத்திக்கிறோம். சரிங்க, இது கிளியரா புரியுதுங்க ஐயா. ரெண்டாவது கேள்வி, சொல்லுங்க. மேல தலைக்கு ஏத்தும் போது தலையில எந்த பகுதியிலிருந்து ஏதாவது பகுதியில போய் மிக்ஸ் ஆகுதா, இல்ல எப்படி அது மிக்ஸ் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும். தலைக்கு இப்போ எந்த இது மேல போகும் பொழுது பாடியிலையும் மூளையையும் இணைக்கிறது முதுகந்தண்டு தான், தண்டுவடம். ஸோ அது போறதுக்கு வழி இருக்குது. ஸ்பைனல் ஸ்கல்லுல மண்டையோட்டில் ஃபுராமன் மேக்னம் இருக்குது, அதுல வழியாக வருது. ஸோ மற்ற பகுதிகளில் தடை இருக்கிறது, இந்த பகுதியில தடை இல்லை, அதனால அந்த வழியா தான் மேல போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்வளம். வாழ்க வளமுடன். வாழ்க. செல்வராணி அம்மா, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மூலபந்தம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மூலபந்தம் இப்போ இந்த அஸ்வினி முத்திரை போடும்போது சுருக்கிறத நிறுத்தி விரிய விடுறோம். சுருக்கிறதுக்கும் விரியறதுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல இந்த மசில் ரிலாக்ஸாக நிற்கிது, அவ்வளோதான். அப்போ நம்ம அஸ்வினி முத்திரை போடும் பொழுது இந்த மசில்ஸை சுருக்கிறோம். அதை சுருக்கும்போது அந்த மேக்சிமம் சுருக்கும்போது அது கம்ப்ளீட்டா சுழன்று அதை சுழலை உண்டாக்கி அதனுடைய கண்டென்ட்ஸோட அப்படியே நிற்குது. அதை ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது அந்த சுழல் கொஞ்சம் வேகம் குறையுது அப்படிங்கிறதும். இந்த சுழல் கண்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே அழுத்தம் அதிகமாகுது. இந்த சுருங்கின லெவட்டர் எண்ணெய் மசில் அது விரியணும். அந்த விரிய ஆரம்பிக்கிற நேரத்தை நாம விரிய விடாம சுருக்கியே பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பந்தம் அப்படின்னு சொல்றோம். பந்தம்னா அப்படியே பிடிச்சுக்கிறது. மூலாதாரத்துல பந்தத்தை ஏற்படுத்தினா அது மூலபந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓஜஸ் மூச்சு இழுக்கிறது உண்டு, வெளியே விடுறது உண்டு. ஆனா பந்தம் பண்ண போது அது எந்த காற்றினுடைய மூவ்மெண்ட் இல்லாம இருக்குது. சரிங்களாம்மா? ஓகேங்கய்யா. அப்போ நம்மளுடைய அஸ்வினி முத்திரை போடும்போது நரம்பு மண்டலத்துல என்ன நடக்குதுங்க? நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது மேக்சிமம் அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக அதை சுத்தி இருக்குது. அதிலிருந்து வர்ற ஸ்பைனல் நர்வ்ஸ் வழியாக உடம்பு பூரா போகுது. இப்போ ஒரு டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி அது உடம்பு பூரா ஸ்கேன் பண்ணி அதுல நரம்புகள் மாத்திரம் தனியா தெரியற மாதிரி பார்த்தா அது உடம்பு மாதிரியே தெரியும். ஏன்னா அந்த நரம்புகள் பெரிய நரம்புகள் விரிஞ்சு சிறுசா போய் அது ஆல்மோஸ்ட் எப்படி இரத்த குழாய் மகாதமனில ஆரம்பிச்சு பெரிய இரத்த குழாய் போய் சிறுசா போய் கடைசியில கேபிலரிஸ்ல போய் முடியுதோ அந்த மாதிரி இதுவும் நரம்புகள் ஒவ்வொரு நர்வ் ஃபைபரும் அது ஒரு ஆக்சான் போகும். அது உடம்பு பூரா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது மூளையில நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். முழு உடம்புலையும் நரம்பு இருக்கிற பக்கம் மாத்திரம்தான் இருக்கும். அதுல அது சார்ஜ் ஆகும். இதுதான் நரம்பு மண்டலத்தில் நடத்துறது. அந்த தண்டுவடத்தை சுத்தி அதை சார்ந்த இடங்கள்ல அந்த ஓஜஸ் ஆற்றலும் காந்த ஆற்றலும் நேரா மேல போகிறதுக்கு
அதுதான் உள்ளதுல லைட், அதனால அது லேசானது, அது மேல போயிடுது. இது ஓஜஸ் மூச்சு இழுக்கும் போது நடக்குது. அது மேல போனது நேரா மூளைக்கு பரவுதுங்க. வாழ்க வளமுடன்யா. இந்த நம்ம நரம்பு ஊக்கம் போடும்போது நமக்கு சொல்லுங்க. நரம்பு ஊக்கம் அடுத்தவங்க பேசட்டும், அடுத்தவங்களும் கேட்கட்டும். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறதுக்கு டைம் வேணுங்கம்மா. ஒரே அதுக்கு அடுத்தது மறுபடியும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த கேள்வி கேட்கலாம். தேவி ஜான்சி ராணி கேள்வி கேளுங்கம்மா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேங்க. தேவி ஜான்சி ராணி கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மன்றத்துக்கு ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போய் அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணி அவங்க பாடி கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்குங்க இல்லையா. இப்ப ஒரு நியூலி மேரிடு, இப்ப அவங்களுக்கு குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு இப்ப அந்த பாடி குறையணும்ன்றது டாக்டரோடைய பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கும் நம்ம காயக்கல்பத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த ஜிம் பாடியோட நேச்சருக்கு எப்படிங்க ஐயா நம்ம அவங்களுக்கு இது பண்ணலாம்? இதுக்கு மகரிஷியே ஆன்சர் பண்ணியிருக்காரு. காயக்கல்ப பயிற்சி செஞ்சா எடை அதிகமாக உள்ளவங்களுக்கு எடை குறையும், எடை கம்மியா இருக்கிறவங்களுக்கு எடை கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் கூடுறதும் குறையறதும், இந்த குறைவு நிறைவு அதிகமா இருக்கிறது ஜாஸ்தியா மாறுறது இல்ல, கம்மியா இருக்கிறது போய் சேர்ந்துக்கிறது லெவலுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இந்த மாற்றம் தான் இந்த ஓஜஸ் மூச்சுல நடைபெறுது. அதுல உடம்பு இளைக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஜிம்முக்கு போனதுனால மசில் மாசா இருந்தா அது இளைக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அது கொழுப்பு ஏதாவது சேர்ந்திருந்தா அந்த கொழுப்பு சீக்கிரம் எரிக்கப்படும், அது வெயிட் ரிடக்ஷன் சரியாக வரும். அந்த டாக்டர் எதுக்காக வெயிட்டை குறைக்க சொல்றாரு அப்படிங்கிறது பார்க்கணும். அவங்களுக்கு குழந்தை கல்யாணமா எவ்வளவு நாளா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இண்டிவிஜுவலைஸா வரும். ஆனா இது பொதுவான கேள்வியில காயக்கல்பத்துக்கும் எடைக்கும் உள்ளது இந்த அதிகமாக இருந்தா அது குறையும், அது குறைவா இருந்தா அது உடம்புல தக்க வச்சுக்கப்படும், அது லெவல் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஆரோக்கிய முகாம் ஆழியார்ல நடத்துறதுல இந்த வெயிட் கெயினும் இருக்குது, வெயிட் லாஸும் இருக்கு. சரிங்களா. வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா அன்மியூட் பண்ண ஆப்ஷன் பண்ணி கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அஸ்வினி முத்திரை அப்படிங்கிற நரம்பூக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. தினமும் தளர்வடைகின்ற நம்மளுடைய நரம்புகளை முறுக்கேற்றிக் கொள்வதுதான் அஸ்வினி முத்திரை இல்லைங்களா? சரி, நரம்பூக்கம் அதுதான். அப்ப தினமும் நம்மளுடைய நரம்புகள் தளர்வடையுது அப்படிங்கிற ஒரு ஆன்சர். ஏன்னா கிராவிட்டி கெட்டி பொருள் போன் மசில்ஸ் லூஸ் ஆகுது, அதனால நம்ம தளர்வடையுது நரம்புகள். அந்த தளர்வடைகிற நரம்புகளை முறுக்கேற்றிக் கொள்வது அஸ்வினி முத்திரை. கரெக்டாங்க? அதே அந்த நரம்பு ஊக்கம் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கும்போது அது சரி. ஆனா இந்த கடையப்படுது அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கும்போது பெல்விக் கண்டென்ட்ஸ் அது ஒரு சுழல் இயக்கத்துக்கு உள்ளாகுது, சென்ட்ரிஃபியூஜ் ஆகுது. அப்படிங்கும்போது தயிர் கடையுது மாதிரி அந்த ஒரு சுழல் இயக்கம் வருது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த கோணத்திலையும் பார்க்கணும். அது சரி, அது சொல்றதாங்க. அப்ப இன்னொன்னுங்கய்யா, இந்த மூல பந்தம் அப்படின்னா ஓஜஸ் முடி மட்டும் இந்த பந்து மூல பந்தம் இருக்கணும் இல்லைங்களா? மூலபந்தம் பண்ணிக்கிறோம், அஸ்வினி முதிரை போட்டு மசில்ஸ ஆசனவாயை டைட்டா சுருக்கி வச்சுக்கிறோம். அது ஒவ்வொருத்தரும் மூச்சு இழுக்கும் போதே இந்த மூலபந்தம் ரிலீஸ் ஆகுது, மூலபந்தத்துல நிக்கலின்னு ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. அதுக்கு தான் கேட்டேங்க. அது என்ன அவங்களுக்கு அது அத மூலபந்தம் பண்ணிக்கிறது ஓஜஸ் மூச்சு ஆரம்பிக்கும் போதும் மூலபந்தத்துல இருக்கணும். இந்த ஓஜஸ் மூச்சு உள்ள போய் மூச்சு வெளியே விடும் போதும்
அது மெயின்டைன் ஆகணும். கடைசியில இந்த ஓஜஸ் மூச்சுல கடைசியா ரிலீஸ் பண்றது மூலபந்தம். அதுதாங்க ஒவ்வொருத்தர் அவ்வளவு நேரம் டைட்டா நிக்கல அப்படிங்கிறாங்க. இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க பழக்கத்துல சொல்றேன். கரெக்ட், நீங்க கரெக்ட் தான். அது பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். கரெக்ட் ஆயிரும் சொல்றாங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இப்ப பேசிட்டு இருக்கும்போது கூட மூலபந்தத்தை பண்ணிட்டே அப்படியே வச்சு கூட பேசலாம். ஒண்ணும் ரைட். வாழ்க வளம். ஜெயசித்ரா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்குதுங்க. ஓகே ஐயா, இப்ப வந்து அஸ்வினி முத்திரைக்கு வந்து 10 போடணுங்கிறது நம்மளோட இது. அதுக்கு வந்து ஓஜஸ் மூச்சு 1 இது. இப்ப 10க்கு மேலையும் போடும்போது ஒவ்வொரு 10 அஸ்வினி முத்திரை இதுக்கும் ஒரு ஓஜஸ் மூச்சு விடணுமா இல்ல எப்படிங்கய்யா? எனக்கு அந்த ஒரு இப்போ இல்லைங்கய்யா, நம்ம இப்ப 10 அஸ்வினி போடும்போது முத்திரையும் 10 போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டா ஒரு காயகல்பம். ஒரு இந்த காயகல்பம். நீங்க 30 அஸ்வினி முத்திரை போடுறீங்க அப்படின்னு சொன்னா 3 காயகல்பம் ஒவ்வொன்னா 3 ஓஜஸ் மூச்சு எடுத்து விட்டும் செய்யலாம். இல்ல 30 அஸ்வினி முத்திரை போட்டுட்டு சேர்ந்தா அப்படி 3 ஓஜஸ் மூச்சும் போட்டுக்கலாம். அதுல ஒன்னும் வித்தியாசம் இல்லம்மா. ரெண்டுமே ஒண்ணுதாங்களா? அது ரெண்டும் ஒண்ணுதான். 3 மூச்சையும் ஒன்னா தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பழக்கம், அந்த பேசேஜ் வந்து ரெடியா இருக்கும். இல்ல இது ஆரம்பத்திலே நிறைய பேர் போடணும்னு நினைக்கிறாங்க. அது சரியா? நம்ம இப்ப ஒரு கிளாஸ் எடுக்கும் போது கேக்குறாங்க, நாங்க 10க்கு மேல போடலாமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சொல்றது வந்து 10 தான் போடணும்னு சொல்லணுமா? அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சும்மா காயகல்பத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்தா 2 நாள்ல அவங்கவுங்க ஆசனவா எரியுதுன்னு சொல்றவங்க இருக்காங்க, அது சூடாயிருச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஆரம்ப நிலையில 20, 30 எல்லாம் போட வேண்டியது இல்ல. 1 போட்டு பழக்கப்படுத்திட்டு அதுல ஒன்றும் தொந்தரவு இல்லாம இருக்காங்க, ஸ்மூத்தா செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா, அதாவது ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலோடு அதை 10, 20 ஆக்கலாம், 20, 30 ஆக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது இப்ப நம்ம ஒரு மூலபந்தத்துல இருக்கிறோம்னு வைங்களேன், அந்த டைம் வந்து எத்தனை தடவை நம்ம அஸ்வினி முத்திரை போடலாம் ஒரு டிராவலிங்ல இருக்கும்போது அப்படிங்கிறது? நீங்க அஸ்வினி முத்திரை போடுறது வெளியில யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க அஸ்வினி முத்திரை போடுறத பத்தி யோசிக்கவே வேண்டியது இல்லை. அஸ்வினி முத்திரை சரியா போட்டா ஆசன வாய் மாத்திரம்தான் சுருங்கி விரியும். இப்போ பட்டக்ஸ்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் சுருங்கி விரியுது அப்படின்னு சொன்னா அது தவறான செய்முறை. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஒரே டவுட் இன்னும் ஒண்ணுதாங்க, அந்த அஸ்வினி முத்திரை போடும்போது கம்பல்சரியா ஓஜஸ் மூச்சு போடணுமா? ஜெயசித்ராமா எல்லாரும் இருக்கிறாங்க, ஒருத்தரே கேள்வி கேட்க வேண்டாம், ஒரு கேள்வி கேட்டுருங்க, அடுத்த ரவுண்ட் வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இந்தராஜன் ஐயா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்குதுங்க. டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம அஸ்வினி முத்திரை போடும்போது விந்துநாதம் வந்து பதங்கப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் ஐயா. விந்து வந்து ஆண்களுக்கு நம்மளுடைய விதைப்பைகள்ல பதங்கப்படுத்தப்படுகிறது, கெட்டிப்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு நாதம் என்பது கர்ப்பப்பையில அது போல பதங்கப்படுத்தப்படுகிறதா இல்ல வேற எங்கு பதங்கப்படுத்தப்படுகிறது? அதாவது இந்த காயகல்பத்துல விந்து அப்படிங்கிறது ஒரு செல், நாதம் முட்டை அப்படிங்கிறது ஒரு செல். இது ஒரு பருப்பொருள். இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ஜீவித்து குழம்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட். அது திரவத்திலேயே 3 தன்மைகளையும் சேர்ந்து இருக்கிற நிலை. இந்த இது வந்து உடம்புல உள்ள 7 தாதுக்கள்ல இதுதான் ஹெவி வெயிட் ஜாஸ்தி. அதனால இது எங்க உற்பத்தி ஆகுது? ஜீவித்து குழம்பு
போன் மேரோல, போன் மேரோல, மஜ்ஜையில். ஸோ ஆமாங்கய்யா. அது உடம்புல இருக்கிற பெரிய மேரோ எது? மூளை. மூளை வாங்கய்யா, மூளை. ஸோ அதிகமாக அந்த மூளையில் உற்பத்தி ஆகிறது. அது ஒரு சுழல் இயக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டெய்லி நாம தண்ணியில் சுழலை பார்க்குறோம். குளிக்கும்போது துணியை அலாசினீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுழல் ஆகுது. அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சுழல்ல எப்படி இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது வேகமாக போகிறது விளிம்புல சுத்தும், ஸ்லோ ஆக ஆக அது நடுவுக்கு வந்துடும். நடுவுக்கு வந்தால் அது திரும்பவும் கீழே போய் கீழே இருந்து ஓரத்துக்கு போய் மேலே வந்துடும். இந்த மாதிரி 2 இயக்கங்கள் அங்கே இருக்குது. இந்த நம்ம அஸ்வினி முதிரை போட்டு ஒரு சுழல் இயக்கத்தை உண்டாக்குறதுல விந்துக்கும் நாதத்துக்கும் ஒன்றும் இல்லை. நாதம் முட்டை பெண்களுக்கு அந்த ஓவுலேஷன் சினைப்பையிலிருந்து முட்டை வெளியே வந்த பின்னாடி அது யூட்ரஸுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுல போய் நிற்கும் போதுதான் அங்கே இருக்குது. இதுக்கும் நம்ம காய்கல்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி விந்துக்களுக்கும் காய்கல்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாகும். அதுக்கு தனியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப சொல்றேன். ஸோ இத வித்து சக்தி அப்படின்னு சொன்னாரு. வித்து அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது இல்லை, விந்து அப்படின்னு அல்ல அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். இது 2ம் வேற வேற. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். பூமாமா மைக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேங்க. வாழ்க வளமுடன் டாக்டர் ஐயா. வாழ்க வளமுடன். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லியரில். இப்ப கருத்தினால்னா எண்ணத்தால தானே ஐயா? ஆமா, அந்த ஓஜஸ் மூச்சு இழுக்கும் பொழுது அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த ஆற்றல் திரண்டு முதுகந்தண்டு வழியா மேல வருது அப்படிங்கிறத அந்த மூச்சு விடுறதுனால அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் சக் பண்ணி இழுக்கிறது ஒண்ணு. 2வது நாம ஓஜஸ் மூச்சு இழுக்கும் பொழுது மூலாதாரத்திலிருந்து அந்த ஆற்றல் தலைக்கு வருது அப்படிங்கிறத கருத்தினால கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம் அல்லவா? அந்த இடத்துல அது கருத்தினால இருத்தியே அப்படிங்கறதுல அங்கே வந்துருது. ஐயா இன்னொரு இது ஐயா, இப்ப பதங்கப்படுத்துறதுன்னா அந்த நீர்த்து இருக்கிற அந்த வைட்டல் ஃப்ளூயிட சொலிடிஃபை பண்றதா? வைட்டல் ஃப்ளூயிட் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது அளவு குறையாம மூலாதாரத்துல ஸ்டாக் வைக்கப்படுது. அது சேமிச்சு வைக்கப்படுற இடம் மூலாதாரம் தான். அதுல நாம அஸ்வினி முதிரை போடும் பொழுது அது அந்த சுழல் இயக்கத்துக்கு ஆளாகும் பொழுது அது ஒரு அளவு தான் இதுல பங்கு பெறுது, மாற்றம் அடையுது. ஒரு அளவு செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் தான் ஓஜஸ் ஆற்றலாக மாறுது, எல்லாமே மாறுறது இல்லை. நீங்க வெண்ணெய போட்டு காய்ச்சினீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதிக்கு மேல நெய்யா போயிடும், எண்ணெயா வந்துடும். ஆனாலும் வெண்ணெய் அப்படியே இருக்கும் அதுல அல்லவா? நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பூராதாகும். அதனால இந்த ஓஜஸ் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படியே இருக்கும், அதுல ஒரு போர்ஷன் தான் இந்த மாற்றத்துக்கு ஆளாகுது. ஓகே, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அறிவு மலர் மாறணுமா? அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம இப்ப இந்த ப்ரீ மெனோபாஸ் டைம் அந்த மாதிரி சொல்லும் போது பெண்களுக்கு நிறைய உதிரப்போக்கு அது மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளோட இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதிரப்போக்கு இருக்கும் போது நம்ம காயகல்பம் செய்யக்கூடாது, ஆனா அஸ்வினி முத்திரை நம்ம எவ்வளவுனா போடலாம்
அந்த மாதிரி அடி இறக்கம் அப்படின்ற அந்த கர்ப்பப்பை இறக்கம் அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய அஸ்வினி முத்திரை போடுவது மூலியமாக வந்து அது வந்து சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய வந்து அஸ்வினி முத்திரை போடலாம் அப்படின்னும் போது ஒரு இதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா ஐயா? அது மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளவுனா நீங்க நினைக்கும் போதெல்லாம் போடுங்கம்மா அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ 10 ஒவ்வொரு அட்டையும் போடும் போது ஓவரா போடக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு ஒரு லிமிட் ஏதாவது இருக்குங்களா? வாழ்க்கை வளமுடனுமா, அந்த ஓவர் அப்படிங்கிறது எண்ணிக்கையில மாத்திரம் இல்லை, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன், அதை அந்த அழுத்தம் கொடுக்குறோமல்ல ஆசன வாய் சுருங்கிறதுக்கு, ஆசன வாய் அதுலயும் இருக்குது லிமிட்டு. இது பை ஃபார் த மோஸ்ட் நாம காயகல்பம் கத்துக்காதவங்க கூட ஆசன வாயை விரிச்சு சுருக்கிறோம் எல்லாரும். ஆனா அதுக்கு பேர் அஸ்வினி முதிரை இல்லை. அண்ட் ஓஜஸ் மூச்சு எடுக்கிறதுக்கு எண்ணிக்கை இருக்குது, 1 இல்லை 2 3 போடலாம். ஆனா அஸ்வினி முதிரை போடுறதுக்கு லிமிட்டே இல்லை. அது எவ்வளவு போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த அழுத்தம் அதிகமாக கொடுத்து போட்டா அப்போ அங்கே தொந்தரவு வரலாம். அந்த இடத்துல தான் லிமிட் பண்ண வேண்டி இருக்குதோ தவிர அஸ்வினி முதிரையை எப்போ வேணாலும், நரம்புக்கும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், டயர்டா இருக்கும் போதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அது ஓகேங்க ஐயா. இப்ப இல்ல நம்ம ஒரு அழுத்தம் முன்னா தொந்தரவு வரும் இல்லையா, பாடி வந்து ஹீட் ஆகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாடி ஹீட் ஆகுது அப்படி அது நாம பேலன்ஸ் பண்ணிக்கணுமா. ஒருத்தருக்கு அந்த உடல்வாக அனுசரிச்சு போடுறதும் போடாததும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது காமன் சென்ஸ். இல்ல அது மேக்ஸிமம் வந்து ஒரு 100 200 கூட போடலாங்களாங்க? நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க டயர்ட் ஆயிருவீங்க, அஸ்வினி முதிரை போட்டு போட்டு ஓரளவுக்கு மேல டயர்ட் ஆயிருவீங்க, நிறுத்திடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அதனால கெடுதல் ஒன்றும் வராது. ரைட், வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ஜமுனா ராணிமா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் காலையில நின்ற நிலை, அமர்ந்த நிலை ஒவ்வொன்றிலையும் 20 தடவை அஸ்வினி முத்திரை போட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் ஓஜஸ் போட்டுருக்கேன். அது கரெக்டுங்களா? கரெக்ட் தான். 20 தடவை அஸ்வினி முத்திரை போடுறேன் ஒவ்வொரு நிலைக்கும். இப்ப 60 ஆயிருது. காலையில போடும்போது 60 அஸ்வினி முத்திரை பண்ற மாதிரி இருக்கு. 60 எப்படிமா போடுவீங்க? ஒவ்வொன்றுக்கும் 20 தடவை நின்ற நிலையில 20ங்கய்யா. அப்படி அதுதான் டவுட் கேட்டுக்காங்க. நின்னுகிட்டு செய்யும்போது நம்ம 20 தடவை அஸ்வினி முத்திரை பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவை. சரிங்க, அந்த மாதிரி பண்ணலாமா, ஒன்றும் இல்லை. ஓகேங்க. அது கொஞ்சம் நரம்பு, கால் நரம்பு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே அது நம்ம செய்யறது கரெக்டா தவறான்னு தெரியல, கேட்டுக்குவோம். கரெக்ட் தான், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கால் நரம்பு இழுக்கிறது ஜெனரல் வீக்னஸா இருக்கும், அதுக்கு தனியா பார்த்து. ஓகேங்க. நான் வெயிட் போடுங்க. வெயிட் அதிகமா இருக்கு, அஸ்வினி முத்திரை. அப்ப முதல்ல அதை குறைச்சிருங்க. ஓகேங்க. வெயிட்ட குறையுங்க. ஓகேங்க. எல்லாரும் வந்து இந்த காயகல்ப பயிற்சி ஆசிரியர்கிட்ட கேட்கிற மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. டாக்டர் ஐயாட்ட நுணுக்கங்களை பற்றி கேள்வி கேளுங்க. அதுல இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரீசன்ஸ் பத்தி கேள்வி கேளுங்க. நான் வந்து எத்தனை தடவை அஸ்வினி முத்திரை போடணும், எத்தனை தடவை மூச்சு விடணுங்கிறது வந்து ஒரு பயிற்சியாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதனால டாக்டருடைய அந்த எக்ஸ்பர்டீஸை பயன்படுத்திக்கங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி அம்மா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது, கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் டாக்டர் ஐயா. வாழ்க வளமுடன். இனிஷியலா நீங்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றீங்கன்னா, கண்டென்ட்ஸ் ஆஃப் பெல்விக் கேவிட்டி கடையப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க क्वेश्चन கேட்கும்போது பதங்கப்படும் ஆற்றல் இப்போ இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் பெல்விக் கேவிட்டின்னு எடுக்கும்போது சயின்ஸ் படி கண்டென்ட்ஸ் ஆஃப் பெல்விக்னா ஆர்கன்ஸ், வெசல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் தானே. அப்புறம் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க சாலிட் அசையும் பகுதிகள், அசையாத பகுதிகள். ரத்தம் ஓடுது அப்படின்னு சொன்னா ரத்த குழாய் ஓடுதா? அது உள்ள இருக்கிற ரத்தம் தான் ஓடுது. அதே மாதிரி பெல்விக் கண்டென்ட்ஸ்ல தசைகள் எல்லாம் நிலையாக இருக்கிறது. அது சுருங்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம், விரியலாம், அவ்வளவுதானே தவிர அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா? போகாது. ஓகே. ஸோ அது
நிலையாக இருந்து அது சுருங்கி விரியும் போதுதான் நமக்கு ஒரு சுழல் இயக்கம் கிடைக்குது. ஓகே. அந்த குழி பகுதியில தேங்கி இருக்கிறது தான் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி பெல்விக் கேவிட்டி. ஓகே. அது அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அங்கே நமக்கு இந்த டிஷ்யூஸ் இருக்கிறது, குடல்ல இருக்கிற கழிவுகள் அதெல்லாம் இருக்குது. ஆனா அது சுழல்றது இல்லை. அந்த சுழற்சி குடலோட நின்னுக்குது. ஓகே. ஆக இந்த பஞ்சபூதங்கள்ல அசைகின்ற எல்லாத்துலயும் இருக்கிறது அந்த கெட்டி பொருள் அப்படியே நின்னுக்குது. அது பங்கு பெறுவது பெருசா சிக்னிஃபிகண்டா மாற்றம் இல்லை. திரவத்திலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதை விட வெப்பத்திலையும் காற்றுலையும் அந்த ஆகாஷ் எலிமெண்ட், இந்த துகள்கள், காந்தம், இதெல்லாம் அதிகமான மாற்றம். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லலாம். இந்த கெட்டி பொருள் எல்லாம் ரொம்ப எவ்வளவு கம்மியா மாற்றம் அடையுதோ அந்த அளவுக்கு இந்த காந்தம் மேக்சிமம் மாற்றம் அதுல தான் தெரியும். இந்த மாதிரி ஓகே. ஓகே. சரிங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாரி முத்தம்மையம்மா, மைக் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன், அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து 40+ அவங்க வந்துங்க, அவங்களுக்கு சுருக்கம் இருக்கு இப்பவே அங்கங்க நிறைய கை கால்கள்ல முகத்துல. அம்மா இப்போ தியாகராஜன் ஐயா சொன்னாரு என்ன அப்படின்னு சொன்னா, இண்டிவிஜுவலா உங்ககிட்ட வர்ற ஒருத்தருக்கு உண்டான பிரச்சனைய கேட்டா அது சொல்லி முடியாது. பொதுவான இந்த கருத்தை சார்ந்து இந்த பயிற்சியினுடைய செய்முறை, அது அதுல நுணுக்கங்கள், அதை கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். அதாங்கய்யா, அந்த பாட்டுல வர்ற மாதிரி விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் சொல்லும்போது இது ஷைனிங் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேக்குறது வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா வரும். ஆனா ஏன் அவங்க வருது ஷைனிங்? ஏன் வருது? இந்த ஓஜஸ் ஆற்றல் உடம்பு போறதுனால அதனுடைய தாக்கம் ஷைனிங் வருது. அது காயகல்பம் பண்ணா வரும். ஓகே. அவங்க வந்துட்டு புரோட்டீன் வந்துட்டு அதுல இதாகுமான்னு கேக்குறாங்க. வேண்டாம், அதை விட்டுறலாம், அது தனியா கேட்டுக்கோ. ஓகே. எனக்கே தனியா போன் பண்ணி தனியா வேணாலும் கேளு. வாழ்க வளமுடன். சந்திரமா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்குதுங்க. சந்திராமா. ஐயா வாழ்க வளமுடன். டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப நம்ம இது கிளாஸ் ஸ்கூலுக்கெல்லாம் போய் எடுக்கும் போதுங்க ஐயா, இந்த இதுல வந்துட்டு இளமை நோன்பு அப்படிங்கிற ஒரு இது காக்குது அப்படிங்கறதுனால நம்ம ஸ்கூல் கொடுக்குறோங்க ஐயா. இல்லறத்துக்கும் இருக்கு அப்படின்னு, அது எந்த விதத்துல நம்ம அந்த கரெக்டான ரீசன் சொல்லணுங்க ஐயா? அதாவது வயசு வர்ற வரைக்கும், மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் காயக்கல்பம் பண்றதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. வயசுக்கு வந்த பின்னாடிதான் அதுல ஜீவவித்து குழம்பு அங்கே தேங்கணும், அந்த பால் வித்தியாசங்கள் உடம்புல வரணும். அப்பதான் அது செய்யறதுக்கு பண்றோம். அதுல இளமை நோன்பு அப்படின்னு சொன்னா விந்து ஜீவவித்து குழம்பு வெளியே வராம இருக்க காக்கிறது தான் அது இளமை நோன்பு. செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. சரியா? ஓகேங்கய்யா. இது வந்து சயின்ஸ் ரீசன் எதா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல முடியுங்களா? அதாவது சயின்ஸ் ரீசன் தான் வந்து இது வந்து காயக்கல்பம் வந்து இயல்பாக இருக்கிறது இல்லை, நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் பயிற்சி. இந்த பயிற்சி எல்லாருக்கும் புரியாது. இதை எடுக்கிறவங்களுக்கு தான் அது புரியும், அதை செய்ய முடியும். அதனால எல்லாத்த பத்தியும் இதுல மிக்ஸ்அப் பண்ணிக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பயிற்சி. இது பால் உணர்வை அதிகமா இருக்கும்போது அதை காயக்கல்பம் பண்ணி அதை மட்டுப்படுத்திக்கிறதுக்கும் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் இந்த பயிற்சி பண்ணும்போது
உடம்புல ஜீவகாந்தம் குறையாம இருக்குது, மற்ற நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க ஐயா, வளமுடன். நன்றி. என் லலிதாம்மா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. டாக்டர் வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன். இல்ல நான் எக்ஸாக்டா 8 o'clock ஜாயின் பண்ணதுனால யாரும் கேட்டாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து காயக்கல்பத்துக்கு ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்றாரு மகரிஷி. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான காரணம்? ரைட்டுங்க. இது இப்போ கை முதல் பயிற்சியில பண்ணும்போது நின்று பண்றதுல கை இடுப்புல கை வச்சுக்கிறோம். இது எதுக்காக? காலை பெருவிரல் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு குதிக்கால் ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிறோம் அல்லவா? அதாவது கால்களை உள்பக்கமாக சுத்துறோம், இன்டர்னல் ரொட்டேஷன் நடக்குது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த பெல்விக் லிவர்டரனை மசில் இருக்குதுல்ல, அது ரிலாக்ஸ் ஆக இருக்கிறதுக்காக. இப்போ கையை நீட்டிட்டு பைசப்ஸ் ஷோல்டருக்கும் எல்போக்கும் மத்தியில் இருக்கிற மசில் சுருங்கணும் அப்படின்னா முடியுமா? கை நீட்டி வச்சு முடியாது. அதை மடக்கி வச்சிருந்தா, கையை தலையில வச்சுட்டு நீங்க இந்த பைசப்ஸை சுருக்கி விரிஞ்சா அது நல்லா தெரியும், அங்க சர்க்கஸ்ல காட்டுற மாதிரி தெரியும். ஆனா கையை நீட்டி வச்சுட்டு செஞ்சா தெரியாது. இந்த பாஸ்டர் எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தசைகள் ரிலாக்ஸ்டா நல்லா இந்த கடையப்படுற இந்த தயிர் கடையிற மாதிரி இருக்கிற எஃபெக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. வேற ஒன்றும் இல்லை. நம்ம வஜ்ராசனத்தில் உட்காரும் பொழுது அந்த மசில் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்குது, அது நல்லா சுருங்கி விரிஞ்சு சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயாசனத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆண்கள் ஜெயாசனத்துல இருந்து பெண்கள் படுத்து செய்யறதுல இந்த மாதிரி செய்யும் பொழுது அது அந்த லிவர்டரனை பெல்விக் ஃப்ளோர் மசில் சுருங்கி விரியறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா பலன் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த நின்று செய்யறது, உட்கார்ந்து செய்யறது, படுத்து செய்யறதுன்னு கொடுத்தாரு. சரிங்களாம்மா? ரைட். வாழ்க வளமுடன் சார், வாழ்க வளமுடன். விவோ 12608 மைக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் மனோகரன் ஐயா, சிவகங்கையில இருந்து பேசுறேங்க ஐயா. இந்த காயகல்ப பயிற்சியில வந்து காலையில செய்யறதும் மாலையில செய்யறதும் செஞ்சிடறேங்க ஐயா. இரவு வந்து பணிக்கு போயிட்டு வந்துட்டு லேட் ஆயிருதுங்கய்யா. அப்ப 8:30 9 மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிருதுங்க. நைட்டு இரவு பயிற்சி பண்ணவே முடியலைங்கய்யா. இந்த ரெண்டு வேளை செய்யற பயிற்சியே போதுமானதாயா? இந்த கட்டாயம் இரவு செய்யணுமா? நீங்க செய்யறதுக்கு இது பண்ணிக்கோங்க. இது ஒரு டிசிப்ளின் தானே. ராத்திரி 12 மணிக்கு வந்து நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி காயக்கல்பம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்வியே தப்பா போகுது அல்லவா? அந்த மாதிரி இது அந்த நார்ம்ஸ்குள்ளார வர முடிஞ்சா பாருங்க. இல்லாட்டி போனா வீட்டுக்கு வந்து காயக்கல்பம் பண்றதுக்கு பதிலா ஆபீஸ்லயே எங்க இருக்கீங்களோ அங்கேயே காயக்கல்பத்தை பண்ணிருங்க. அப்புறம் வந்து சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. தியாகராஜ் ஐயா, நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இல்லைங்க, எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் ஐயா சொன்னது ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நானும் தான் கேட்கிறேன். ஹானர் X6C அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்குது. ஹானர் X. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம அஸ்வினி முத்திரை போட்டு நீங்க சொல்றீங்க நீர், காற்று, ஏர் அது கூட சேர்ந்து போகுது, அந்த ஓஜஸ் மூச்சு முதுகுத்தண்டு வழியா போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா எப்படி வந்து நம்ம மூளை வழியா எல்லா செல்களுக்கும் கனெக்ட் ஆகுதுங்க ஐயா? அப்ப அந்த டைம்ல எல்லா செல்களுக்கும் ஐயா மேல போறது எது? காந்த ஆற்றல். அது போகுது. மூளையில இருக்கிற காந்த ஆற்றலை உடம்பு பூரா பரப்பிக்கிறது எப்படி?
அது ஓஜஸ் மூச்சு வெளியே விடும் பொழுது அந்த ஓஜஸ் மூச்சு வெளியே விடும் பொழுது என்ன மாற்றங்கள் செய்யறோம்? மடக்கி இருந்த நாக்க விட்டுக்கிறோம். அந்த பல்லு கேப் இல்லாம கடிச்சுக்கிறோம், பல்ல கடிச்சுக்கிறோம். இப்ப நீங்களே பல்ல கடிச்சு அந்த நாக்க நேரா வச்சு பாருங்க, வாயில ஏதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதா? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த நிலையில இருந்து பல்ல கடிச்ச மாதிரி ஓஜஸ் மூச்சு வெளியே விட்டா அப்படின்னு விடும் பொழுது நமக்கு ப்ரெஷர் அதிகம் பண்ணி வெளியே விடுறோம். அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அது எங்கே வேலை செய்யுது? தலையில மண்டையோடு விரியாது, சுருங்காது, அது அப்படியே இருக்குது. ஆனா இந்த மீதி பஞ்சபூதங்கள் தான், ரத்தம் திரவம் தான். ஓஜஸ் மூச்சு வெளியே விடும் பொழுது ரத்தம் அப்படியே கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, கொஞ்சம் நிக்கிது. அதனால்தான் ஓஜஸ் மூச்சு வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா உங்க கருவிழி கண்கள் ரெண்டுமே அந்த சாக்கெட்டுக்குள்ளார, இந்த குழிக்குள்ளார இருந்து கண்கள் ரெண்டும் வெளியே புதுங்கிட்டு வரும். இது அந்த இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர், தலைக்குள்ளார அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது. அது கெட்டி பொருள்கள் இது எல்லாம் நகர்த்த முடியாது, எல்லாமே தசைகள் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது, ஒன்றும் ஓடாது. அப்போ இந்த இரத்த ஓட்டம் அண்ட் வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இவைகள் தான் இந்த ஓஜஸ் மூச்சு வெளியே விடும் பொழுது பாதிக்கப்படுது. சரிங்களா? சரிங்க ஐயா. ஆனா டைரக்டா ரத்தத்தோட டைரக்டா அந்த 6000 கோடி செல்களும் டைரக்டா இன்டர்லிங்க் ஆகுதுன்னு சொல்றாங்க ஐயா. அது ரத்தம் எல்லா செல்களுக்கும் போகுது. ரத்தம் போகாத செல் இருந்தா அந்த செல் சீக்கிரம் செத்து போயிடும். எல்லாத்துக்கும் போகுது. அந்த ரத்தம் போகாத இடத்துல ரத்தத்தில் இருக்கிற அந்த காந்த ஆற்றல் பிரிஞ்சு போய் இந்த செல்லுக்கு போகுது. ஆக எல்லாத்துக்கும் போயிடும். சரிங்க. அந்த நம்ம ஓஜஸ் மூச்சு விடுறது, வெளியில விடுறது, நம்ம துணி எல்லாத்தையும் ஊடுருவி நம்ம உடல் செல்கள் மேல பாயுங்களா ஐயா? வெளியில நம்ம அந்த பல்லு இடுக்கு வழியா விடுறது, நீங்க விடுற காற்றினுடைய அழுத்தம் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருந்தா உங்க துணிக்கும் மேல வரும். அது நீங்க ரொம்ப ஆற்றலோட செய்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க துணி ஆடுதான் அதிர்தான்னு வேணா பாருங்க. அந்த அளவுக்கு இல்லையா? இருக்காது. அந்த இல்ல ஊடுருவி பாயுன்னு சொல்றாங்க. ஒரு மலையை கூட அந்த ஊடுருவி அந்த ஓஜஸனுடைய காத்து ஊடுருவி பாயுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம உடல் செல்கள்ல நம்ம துணி அந்த ஓஜஸ் காற்று என்னங்கய்யா? அது காந்தம். உங்க எண்ணம் என்ன? அதுவும் காந்தம். வெரி குட். எண்ணம் பல 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் போய் சேருது இல்ல? கண்டிப்பா சேருது. அது மாதிரிதான், அதுதான் அதனுடைய வேகம். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். விஜயலட்சுமி அம்மா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இது என்னோட செகண்ட் கொஸ்டினுக்காக நான் வரேன். ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்க அந்த போஸ்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. மார்னிங் போஸ்டர்ல வந்து மகரிஷி வந்து நின்ற நிலையில கை தூக்கி மேல அது பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஈவினிங் போஸ்டர்ல அதையே வைக்காம ஏன் ரைட் அண்ட் லெஃப்ட்னு கையை பேலன்ஸ் பண்ணி பண்றதுக்கு அவர் அந்த போஸ்டர் கொடுத்திருக்காரு? இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிபிக் ரீசன் இருக்கா? நான் என்னோட கெஸ்ஸிங் வந்து இடகலை பிங்கலை பேலன்சிங்காக அது பண்றாரா? அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. தேங்க்யூ. அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, கையை மாத்திரம் செவுத்துல மேல வச்சு செய்யறதுல, அது குதிக்கால் தூக்கி நின்று செய்யறதுல, அது அந்த காந்த ஓட்டத்துல ரத்த ஓட்டத்துல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. அது பெனிஃபிஷியலா இருக்குது, அதுக்காக கொடுத்திருக்காரு. இல்ல அது ஏன் ஈவினிங்க்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க? அது ஸ்பெசிபிக்கா ஏதாவது ரீசன் இருக்கா? மார்னிங் இருக்கிறது ரெண்டு நேரம் தானுமா, காலையில மாலையில. அதனால காலையில செஞ்சதை திருப்பி செய்யாம ஒண்ணு மாத்தி செய்ய கொடுத்திருக்காரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. காயகல்பத்துல ஆக்சிஜனேற்ற மாற்றம் மற்றும் ஆக்சிஜனேற்ற தடுப்பு, ஆக்சிடேஷன் அண்ட் ஆன்டி ஆக்சிடேஷன் ஏற்படுது, ஒரு மின் ரசாயன குழப்பங்களை ஏற்படுத்துதுங்கிறாங்களே சார். அப்ப செல்கள் அறிவை வந்து இது தடுக்குதுங்களா காயகல்ப பயிற்சி?
காயகல்ப பயிற்சி பண்ணும்போது செல்களுக்கு இந்த ஓஜஸ் ஆற்றல் ஜீவகாந்தம் நிறைய போகுது செல்களுக்கு. அது நிறைய போகும்பொழுது செல்லில் உள்ள மின் குறுக்கு எல்லாம் போய் அது அதனுடைய செல் சர்க்குலேஷன் நல்லா வரும். அப்போ ஆரோக்கியம் மேம்படும். அப்ப செல் அழிவுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு இந்த காயகல்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ இப்போ சார். தேங்க்யூ. அது சாதாரணமாக இருக்கிறவங்களை காட்டிலும் வீக்கா இருக்கிறவங்க செய்யும்போது அது அதிகமான பலன் கொடுக்கும். நன்றி சார். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டுறேங்க ஐயா எல்லாருக்கும். சரிங்கய்யா. அது கேள்வி இல்லை, ஏற்கனவே நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்க இந்த காயகல்ப பயிற்சியில எது கஷ்டமான பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் மூலபந்தம், அதை வச்சு மெயின்டைன் பண்றது கஷ்டம்னு சொன்னேன். ஆனா நீங்க வந்து அதுக்கு இன்னொரு ஆன்சர் சொன்னீங்க. இதை வந்து அந்த அனுமானம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிறதுலயே கஷ்டமானது. அதுலதான் நிறைய பேர் தவறாக அனுமானிப்பாங்க. அதனால அதனுடைய முழு பயன் கிடைக்காது. மற்றதெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை வந்து பயிற்சி மூலமா முடியும். பட் இந்த அனுமானத்தை கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும். அந்த அனுமானம் அதாவது பாவனையால சேமிக்கப்பட்ட ஓஜஸ் ஆற்றல் அது மூலாதாரத்திலிருந்து தலைக்கு சகசிராதாரத்துக்கு ஏற்று வருவதில் முக்கிய பங்கு வகிப்பது மனதால பாவனைனால வருது. அந்த பாவனை அது நாம அது பேரலா கரெக்டா செய்யும் பொழுது அது ஆரம்பத்துல இடுப்பு பகுதியில இருக்குது, பெல்விக் பகுதியில இருக்குது ஓஜஸ் ஆற்றல். அது அப்படியே உருண்டு மேல வருது. அப்படிங்கும்போது அது வர வர ஆரம்பத்துல ஸ்லோவா ஆரம்பிச்சு மார்பு பகுதிக்கு வரும்போது வேகம் அதிகமாகி அது தலைக்கு உள்ளார போகும்போது திரும்பவும் வேகம் குறைஞ்சு அந்த டைனமிக்ஸ் எல்லாம் மாறி எல்லாமே வரும். அதை நாம ரசிச்சு அதை அனுபவிச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் ஓஜஸ் ஆற்றல் உருண்டு திரண்டு அந்த பால் ஆஃப் மேக்னட்டிசம் அது மேல போறது நல்லாவே தெரியும். நான் இந்த பயோ மேக்னட்டிசத்தை பார்க்கறதுக்கு ஜீவகாந்த விளையாட்டுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு சொன்னா 2 கைக்கும் பிரிச்சு வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தினா கைக்கு 2 கைக்கும் நடுவுல காந்தம் திணிவு பெறுது அப்படிங்கிறத அதை இனியும் கொஞ்சம் மனதால திணிவு பண்ணிட்டு அதை சேர்த்தா மத்தியில இந்த காந்தத்தை ஒரு உருண்டையாக ஆக்கலாம். அது ஒரு லட்டு மாதிரி பண்ணலாம். அதை இனியும் அழுத்தலாம். ஆனா அந்த மாதிரி ஆகும். ஆக அந்த மாதிரி ஒரு உருண்டை ஆக்கிட்டோம்னா காந்தத்தை ஒரு திணிவு பெற்ற உருண்டை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை தூக்கி போட்டு பிடிக்கலாம். மியூட்டா இருக்குதுங்க உங்களுக்கு. அது தூக்கி போட்டு கூட பிடிக்கலாம். அதே மாதிரி இந்த காந்த பாலை நீங்க கரெக்டா தயார் பண்ணிட்டு அதை எதுக்கால நிக்கிற ஒருத்தரை நோக்கி வீசினீங்க அப்படின்னு சொன்னா அந்த காந்த பால் அவர் மேல படுறதனுடைய தாக்கம் கூட தெரியலாம். அந்த அளவுக்கு நாம் அதை கூட்டலாம் அப்படிங்கிறது இது. ஆக இந்த திணிவு ஸ்ட்ராங்கா இருந்தா அது மூலாதாரத்திலிருந்து மேல வர்றது நல்லா தெரியும். அது ஜீவகாந்தம் குறைய குறைய அது சரியா தெரியாது. இப்போ வயசானவங்களுக்கு ஜீவ வித்து குழம்பு நிறைய இருக்குதா இல்லை ஆன முதல் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றதுல அவங்க இந்த ஓஜஸ் மூச்சு எடுக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த ஃபீலிங் அவ்வளவு நல்லா இருக்காது வயசாயிட்டா. இதுல ஜீவ வித்து குழம்பினுடைய இருப்பே கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப நாம காயகல்பம் பண்றதுல நமக்கு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா? டிஃபரன்ஸ் நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க அளவுக்கு இருக்காது, இது கம்மியா இருக்கும். ஆனா இதை நான் சொன்ன போது ஒரு நிகழ்ச்சியில கேட்டாங்க, அப்போ வயசானவங்க காயகல்ப பயிற்சி பண்ண வேண்டியது இல்லையா, முதுமை அடைந்தவர்கள் இது பண்ண வேண்டியது இல்லையா
அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? கண்டிப்பா செய்யணுங்க ஐயா. எதுக்காக? அங்கதான் ஜீவித்து குழம்பே ஜாஸ்தி இல்லையே. இல்ல ஜீவகத்து குழம்பே வந்து 0 ஆகல இல்லைங்கய்யா. எனி குவாண்டிட்டி இட் இஸ் 0 ஆகாது, அது இருக்கவே இருக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லுலையும் எவ்வளவு ஜீவகாந்தம் இருக்கணுமோ அது ஜீவித்து குழம்பு இருக்கணுமோ அது இருக்கும். அது ஓடி வராது, ஒரு அந்த செல்லை விட்டு வெளியே வராது. அந்த செல் அதை விடாம பிடிச்சிக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு பர்சனல் மெயின்டெனன்ஸுக்கு வேண்டிய செல்வத்தை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு மேல இருக்கிறத விட்டு கொடுப்பீங்க. அந்த மாதிரி இது ஆகாது. ஆனா ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஜீவித்து குழம்பே ஆஸ் சச் அன்றாட நிகழ்வுகள்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. அத நாம இந்த வயதானவர்களும் காயக்கல்பம் பண்ணும்போது பண்ணுனா இந்த இருக்கிற இருப்பு குறையாம வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த தன்மைக்காக இருக்கிற இருப்பு குறையாம இருக்கிறதுக்காகவும் அது தொடர்ந்து அது அதனுடைய ஜீவகாந்தத்தை மானிட்டர் பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்கிறதுக்காக வயதானவர்களும் காயக்கல்பத்தை அவசியம் பண்ணுனா பெனிஃபிட் உண்டு அப்படின்னு. ஐயா, இந்த ஜீவகாந்தம் இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணும்போது வான்காந்தத்திலிருந்து நமக்கு அந்த டைம்ல வான்காந்தத்திலிருந்து எனர்ஜி நமக்கு உள்ள இழுக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அதாவது வெளியில இருக்கிறத விட ஜீவகாந்தம் உடம்புக்குள்ளார ஜாஸ்தியா கம்மியா? ஜாஸ்தி. அதனால உடல்ல உள்ள இருக்கிற ஜீவகாந்தம் நாம அழுத்தத்தோட ஓஜஸ் மூச்சு வெளியே விடும் பொழுது இந்த மூளையிலிருந்து உடம்பு பூரா பரவுறதை விட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர்ற ஓஜஸ் சக்தியும் ஜீவகாந்தமும் வீணாகலாம். அது அழுத்தம் டிசைட் பண்ணும், எங்கே ஜாஸ்தி அழுத்தம் இருக்குது எங்கே கம்மியா இருக்குது அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். ஆனா இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை ஜீவகாந்தத்தை பரப்புவதற்கு. எப்படி எண்ணத்தால மேல கொண்டு போறோமோ அதே மாதிரி எண்ணத்தால உடம்பு பூரா பரப்பிக்கலாம். அதை தவிர இந்த நம்ம ஓஜஸ் மூச்சு வெளிமூச்சு விடுறதுல வர்ற பவர் தான் அதை டிஸ்பர்ஸ் பண்ணுது, உடம்பு பூரா பரப்புது. உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சதுங்க. ரைட், உங்க வாழ்க்கை. மிஸ்ஸஸ் டி சேகர். ஆமா, அவங்களோட கேள்வியோட முடிச்சுக்கலாங்க ஐயா. சரி, மிஸ்ஸஸ் டி சேகர். வாழ்க வளமுடன் ஐயா. என்னன்னா இது காயகல்பத்தோட இல்ல, இந்த ஜெனட்டிக் சென்டர் எங்கட கருமையம் மூலாதாரம் மூளையோட என்ன நிலையில் இணைக்கப்பட்டுள்ளது? நேரடியாகவா அல்லது வேறு நரம்புகளின் தொடர்பாகவான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கால்ல ஒரு கொசு கடிக்குது, உங்க கால் விரல்ல கொசு கடிச்சதுல வலி இருக்குது, அத நீங்க போய் அந்த இடத்துல தட்டி விடுறீங்க. இது எந்த விதத்துல கனெக்ட் ஆயிருக்குது? உங்க கால் விரல் உங்க உடம்பு கூட அந்த உணர்வுல அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்குது. அந்த மாதிரி இந்த உடல், உங்க கேள்வி என்ன? மூலாதார ஜெனட்டிக் சென்டரோட என்னென்ன மூல தொடர்பு இருக்கு? அதாவது மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? இருக்கு. ஆனா தண்டுவட மூளை நரம்பு வர்ற மாதிரி தொடர்பு இருக்குதா? இல்ல. இது ஒண்ணுல இருந்து இந்த இடப்பெண்களை சுழுமுனை நாடியில தான் ஐயா அமைந்திருக்கேன் ஐயா. இல்ல, அது அந்த இடத்துல மையம் கொண்டு இருக்குது. சக்கரங்களினுடைய மையம் சுழுமுனையில இருக்கு. அத இடகல பிங்கல சுழுமுனை சந்திக்கிற இடத்துல. ஆமா ஆமா. மூலாதாரம் டைரக்டா கனெக்ஷன் இல்ல. டைரக்டா கனெக்ஷன் இல்லைன்றதான் சரியான விட என்ன ஐயா? ஆமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக நமக்கு கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த டாக்டர்
ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சார் முடிச்சுக்கலாங்களா? மணி 9:03 சார். வாழ்க வளமுடன். தியாகராஜன் ஐயா கேட்ட அவருடைய ஐடியாவை கொடுத்த உடனே அது செயல்பாட்டுக்கு வரும்னு நினைச்சேன். ஆனா நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய எல்லாருடைய கேள்விகளையும் நம்ம கலெக்ட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கலாங்க. ஓகேங்கய்யா, ஓகேங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை தவத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.